காலை வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1944 மும்பை துறைமுகத்துல ஒரு வெடிபொருள் ஏற்றி வந்த ஒரு கப்பல் வந்து தீ விபத்துக்குள்ளானது. அதுல வந்து நம்மளுடைய தீயணைப்பு துறையினர், அலுவலர் மற்றும் பணியாளர்கள் மொத்தம் 66 பேர் வந்து இறந்துட்டாங்க. 1944 ஏப்ரல் 14. அதுல இருந்துதான் நம்ம என்ன பண்றாங்க, இந்திய அளவுல ஒவ்வொரு வருடமும் நீத்தார் நினைவஞ்சலி ஏப்ரல் 14 கொண்டாடிட்டு வரோம். இதுக்கு இடையில பார்த்தோம்னா நிறைய பேர் நமக்கே தெரியுது பணியின் போது உயிரிழந்திருக்காங்க. நம்ம அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மூலமா இந்த நிகழ்வு பண்ணாலும் இதுல நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, சேவை பண்ணும் பொழுது சேவையும் சிறப்பா செய்யணும். நமக்கும் பாதுகாப்பு, நம்ம உயிருக்கும் உடைமைக்கும் மற்றவங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்றுற துறை தான் தீயணைப்பு துறை. அதே சமயம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உடைமைகளையும் நம்மளுடைய உயிர்களையும் பாதுகாப்பா காப்பாத்திக்கிட்டு நம்ம பணிபுரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். சரியா, எடுத்துக்கலாமா? சரி. மேலும் அப்புறம் இன்னைக்கு நமக்கு தமிழ் புத்தாண்டு. நம்ம இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த இது நெய்த்தார் நினைவஞ்சலி செலுத்துறதுல நம்ம அதை இது பண்றது இல்லை. இருந்தாலும் அனைவருக்கும், அனைவர் குடும்பத்தாரும் நல்ல எல்லா வளங்களும் பெற்று அதெல்லாம் மகிழ்ச்சியுடன் சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.